உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இந்தியாவில் முதன்முறையாக புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனையை அறிமுகம் செய்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். ஆண்டுதோறும் 30% பேர் புகைப்பிடிப்பதனால் புற்றுநோயுடன் மாரடைப்பு ஏற்பட்டு வருவதாகவும், அதேபோல் பெற்றோர்கள் புகைப்பிடிப்பதனால் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என புற்றுநோய் சிகிச்சையின் ஆராய்ச்சி மருத்துவர் குகன் தெரிவித்துள்ளார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் முதன்முறையாக புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த அறிமுக விழாவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதன் மூலம் புகையிலை மற்றும் புகைப்பிடிப்பதற்கு அடிமையாகிய நபர்கள் விழிப்புணர்வுடன் இலவச ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புற்றுநோய் சிகிச்சையின் ஆராய்ச்சி மருத்துவர் குகன், புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும், குறிப்பாக புற்றுநோய் வருவதற்கு முன்பு தடுக்க வேண்டும் எனவும், இதற்காக மருத்துவமனையில் இலவச மருத்துவ ஆலோசனை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பெற்றோர்கள் புகைப்பிடிப்பதனால் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவும், ஆண்டுதோறும் புகைப்பிடிப்பவர்கள் அதிகமாகி வருவதாகவும், 30% பேர் புகையிலையினால் புற்றுநோய் வருவதுடன் மாரடைப்பும் ஏற்படுகின்றது. இதனை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும், இந்தியாவில் 8 முதல் 9 லட்சம் பேர் புகையிலினால் இறப்பதாக மருத்துவர் குகன் தெரிவித்தார். ஆரம்பிச்சுக்கலாங்களா? இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம். 1987ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரி புகையிலையினால் பல புற்றுநோய் மற்றும் பக்கவாதம், இருதயம் சார்ந்த நோய்கள், மாரடைப்புகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு தினமாக இந்த மே 31 வருடம் முழுவதும் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், தொண்டு அமைப்புகள், மருத்துவமனைகள் நடந்தது. இந்த பகுதியில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் 2004ஆம் வருஷத்துலேருந்து 20 வருஷமாக பல நாவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் ஃப்ளிப் புக்கு, அனிமேட்டட் வீடியோஸ், வெப்சைட்டு, இணையதளம், ஆப் இப்படிலாம் பண்ணியிருக்கோம். இந்த வருடம் ஒரு கவுன்சிலிங்காக, அதாவது புகையிலையிலிருந்து விடுபடுவதால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் என்னென்ன இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன புற்றுநோயிலிருந்து தடுப்பது எப்படி, பக்கவாதத்திலிருந்து தடுப்பது எப்படி, மாரடைப்பிலிருந்து தடுப்பது எப்படி, புகையிலைனா என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், புகையிலை விடணும்னு நினைக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கிரேவிங்னா என்ன, நிக்கோட்டின்னா என்ன, நிக்கோட்டின் கிரேவிங்லேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிற ஆலோசனைகளை ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் மாதிரி ஒரு 1 மினிட், 35 செகண்ட், 40 செகண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸை ஒரு 7-8 டாப்பிக்கில் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இரண்டாவது, இந்த புகையிலை தடுப்பு மையம் ஒரு இதை வச்சு